உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க. எப்படி பார்ப்பீங்க? முதல்ல என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள்? எங்களுக்கு ஒத்த மாதிரி வரணும் பொண்ணு அப்படின்னு சொல்லுவீங்க, சொல்ல முடியல. கண்டிப்பா என்னை மாரி வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்கள் பையன் என்ன நினைப்பான்? எனக்கு பிடிச்ச மாதிரி வரணும்னு நினைப்பான். இப்போ இங்கேயே முரண்பாடு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச அம்மா மாதிரி நினைப்பாங்க எனக்கு ஒத்து போற கூடிய பொண்ணா பொண்ணா வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. உள்ள பையன் என்ன நினைப்பான்? எனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணாக வரணும் அப்படின்னு பையன் நினைப்பான். சரி, அது விட்டுருங்க. நீங்கள் குளம் கோத்திரம் பார்க்குறது கரெக்டு, மதம் பார்க்குறது ரைட்டு, ஜாதி பார்க்குறது இதெல்லாம் அவங்க தனிப்பட்ட விருப்பம், இதெல்லாம் விட்டுருங்க. அது பிறகு ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு ஈக்குவலான வசதியான எங்கெங்க ஈக்குவலான வசதி? சரி, ஈக்குவலான வசதியை பாருங்கள், பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு சொத்து மதிப்பு இருக்குது, அங்கே சொத்து மதிப்பு பார்த்துட்டு போடுங்க. சரி, இதெல்லாம் பார்த்தது பிறகு படிப்பு. பையனுக்கு என்ன படிச்சிருக்கான், பொண்ணுக்கு என்ன படிப்பு, ரெண்டு பேரும் ஒரே தொழில் படித்தா தான் நல்லாயிருக்கும். சரி, படித்ததை ஒத்து போகட்டும். சரி, வேலை, சரி வேலையும் ஒத்து போகட்டும். வருமானம், இந்த பையனோட பொண்ணுக்கு ஒரு 50,000 சம்பளம் கூட வாங்குது. பொண்ணு சம்பளம் கூட வாங்குது வேண்டாம். பையன் சம்பளம் கூட வாங்குறான், இவன் ரொம்ப பொண்ணு சொல்லும், பையன் சம்பளம் நிறைய கூட வாங்குறான், இவன் நமக்கு ஒத்து வர மாட்டான். பையன் சம்பளம் கம்மியாக வாங்குறான், ஒத்து வர மாட்டான். என்னதான் முடிவுக்கு வர போறீங்க கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஜாதகம். இப்போ என்னுடைய நண்பர் இந்த வீடியோ பார்த்தாருன்னு வச்சு கதறிடுவார், என்னை பற்றி தான் நீ பேசிகிட்டு இருக்காருன்னு. அவர் அந்த அம்மா பேசும்போது எங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் பார்த்துன பிறகு தேடி பிடிச்சி அப்படியே ஒரு 100 ஜாதகத்தில் எடுத்து ஒரு ஜாதகம் பொருந்ததுங்கிற மாதிரி. ஏன்னா இத்தனை பொருத்தம் எல்லாம் பார்த்தது பிறகு நம்ம கைக்கு வரும் பொருத்தம் கட்டுறதுக்கு இந்த 10 பொருத்தம்னு ஒன்று இருக்குது. செவ்வாய் இருக்கு, ராகு இருக்கு, இது பொருந்தலன்னு முடிஞ்சதுன்னா அத்தோட முடிஞ்சிச்சு. ஜாதகத்தை கையில் கூட வாங்கல, தூக்கி போட்டாரு அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பொருந்தலைன்னு சொல்கிறது நமக்கு என்ன கணக்கு இருக்கோ நம்ம ஒரு ஜோசியர் சொல்ல போகிறோம். யார் பொண்ணு யார் பையன், யார் ரெண்டும் பொண்ணும் எங்களுக்கு வேண்டியவங்க தான், பையனும் எங்களுக்கு வேண்டியவங்க தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே மாட்டோம். ஜோசியரை பொறுத்தளவுக்கு எல்லாம் ஒன்று தானே எங்களுக்கு. இவ்வளோ நாள் பார்த்து வளர்த்துற அந்த ஜோசியக்காரன் வாயில் வந்து உழுவும் பாருங்க, இது பொருந்ததும்பா, இது பொருந்தலமா பாருங்க.